வணக்கம் நண்பா. நம்மளோட சேலஞ்ச் வீடியோவில் டே 2 விலாக் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன மாதிரி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்ப்போம். நேற்று ஏர்ன் பண்ணதை விட இன்றைக்கு ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ கூட ஏர்ன் பண்ணுவோமான்ட்டு தான் நம்மளோட கோல். என்னடா சேலஞ்ச் வீடியோன்னு தெரியாமல் புதுசாக வர வியூவர்ஸுக்கு இப்போ நம்ம பிக்மியில் ஒரு சேலஞ்ச் வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மாதத்தில் 1.5 லட்சம் ரூபா காசு பிக்மியில் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ பிக்மி ஊபர் ரெண்டுலேயும் ஓட்டி ஏர்ன் பண்ணிக்கொள்ள 7 மாண்டு. இந்த சேலஞ்ச் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, பேர் இப்போ நாட்டு நிலவரத்தில் பேர் எங்கேயோலாம் போயிட்டு வேலை செய்றீங்க, உடம்பை வருத்தி வேலை செய்றீங்க. ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அதுக்கேற்ற காசு கிடைக்கிறதில்ல. இப்படி ஒரு ஈஸி வே ஒன்று இருக்குது. அதை காட்டி தர்றதுக்காகத்தான் இப்படி பேருக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ சொல்கிற கதையை கேட்டு போட்டு ஆட்டோ எடுத்தண்டா எல்லாம் பஸ்ட்டில் போயிடும், இருக்கிறதும் இல்லாமல் போயிடும், கிடக்கிற முதலையும் போட்டு முதலும் இல்லாமல் போயிடும், முதலுக்கு நட்டமாக போயிடும்னு சொல்லி அதனால தான் இப்படி நான் ஒரு சேலஞ்ச் வீடியோ அந்த 30 நாள் என்னோட ட்ராவல் பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு என்ன மாதிரி டே பை டேயாக கண்டினியூஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. 30 நாளும் என்னென்ன இந்த நாள் இவ்வளோ தான் ஒன்றுண்டா அவ்வளோ தான் காட்டுவேன், கூட குறைய காட்ட மாட்டேன். அந்த அண்டு எவ்வளோ ஓடுறனோ, என்னென்ன பிரச்சனை வருதோ, எவ்வளோ பிக்னி கட்டுறேன், எவ்வளோ பெட்ரோல் அடிக்கிறேன்னு சொல்லி சகலதுமே நம்மளோட வீடியோவில் டே பை டேயாக 30 நாளும் ஜஸ்ட் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோவாக தான் வரும். ஃபுல் வ்ளாகே அதை ஒரு ஷார்ட்ஸாக 2-3 ஷார்ட்ஸாக போடுவேன் டே பை டேயாக. ஒவ்வொரு நாளும் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு வீடியோவும் கண்டினியூஸாக வரும். இது உங்களுக்கு பார்க்கும்போது இந்த 30 நாள் எண்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி தெரிய வரும். இதில் ஒரு நண்பகத்தன்மை ஒன்று உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். நம்மளாலையும் இதில் ஓகே இதில் சக்ஸஸ் ஆகிடும், இந்த ஒரு படி சக்ஸஸ் ஆகி காட்டி கொண்டிருக்கான், இவ்வளோ ஏர்ன் பண்ணி காட்டுறான். உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்களும் வேறு போயிட்டு உடம்பை வருத்தி செய்கிற வேலைக்கு இது நோகாமல் இல்லை. இதுவும் வேலை கஷ்டம்தான், அடிக்கிற கேட்கலாம் ஓடணும். ஆனால் நீங்கள் வெளியால் போய்ட்டு உடம்பை வருத்தி செய்கிற வேலை வர இதுக்குள்ள தனியாக உடம்பை வருத்தி செஞ்சாலும் நீங்கள் வெயிலில் தான் செய்ய போகிறீங்க. ஆனால் இது வெயிலில் தான் இருக்கும், ஆனால் உடம்பு வருத்துவ இருக்காது. உடம்பு வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக இதில் இருந்து கொண்டே ஓகே உழைக்கலாம். இதுலேயும் ஒரு இது ஒன்று இருக்குது. முக்கியமாக இது என்ன ஸ்டார்ட் பண்ணாண்டா, பேர் வேறு ஒரு இடத்துல தங்கியிருந்து படிக்கிறீங்க, தங்கியிருந்து வேலையில் செய்ய வாரீங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நீங்கள் இங்கே இப்போ பிக்மி நீங்கள் ஒவ்வொரு இடத்த பொறுத்து இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாழ்ப்பாணத்துலேயும் கொழும்புலையும் நல்ல பிக்மி எனக்கு தெரிஞ்சு நான் 2 இடத்துலையும் ஓடி இருக்கிறேன். யாழ்ப்பாணத்துலேயும் கொழும்புலையும் ஒரு நல்ல ஒரு இது ஒன்று இருக்குது. கொழும்புல போய்ட்டு 2 நாள் ஒரு ஃப்ரெண்ட்படி இந்த ஆட்டோ ஒன்று வாங்கி ஓடி பார்த்தேன். நான் அந்த விதத்தில் சொல்கிறேன். யாழ்ப்பாணத்திலும் பார்க்க கொழும்புல நல்ல பிக்மி ட்ரிப்புகள் அடிக்கிற வீதங்கள் கூட அதோட ஒப்படைக்குள்ள யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா ஸ்ரீலங்காலேயே ஸ்ரீலங்கா ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு பிக்மி எல்லா இடம் பிக்மி ஊபர் இப்போ ஒரு இடத்துல இப்போ திருவண்ணாமலையிலையும் இப்போ புதுசாக ஏதோ ஒரு ஆப்லாம் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கில் இது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிற ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். ஓகே இந்த வேலையை நாங்கள் போய்ட்டு உழைக்கலாம், உலகத்துக்கு உடம்பை வருத்த வேலைன்னு சொல்லி அதுக்காக தான் முக்கியமாக இந்த சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே அதுதான். ஸோ வாங்க நண்பா, நீங்களும் இதில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். என்னோட இந்த 30 நாள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று வரும். இந்த 30 நாள் நான் எந்த ஒரு இதுவுமே என்ன சொல்கிற பொய்யான ஒரு இதுகளை பரப்ப மாட்டேன், பொய்யானதில் ஒன்று சொல்ல மாட்டேன். எவ்வளோ ஓடினேன்டா அவ்வளோதான் ஓடுனுட்டு காட்டுவேன். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். உண்மைத்தன்மை மட்டும்தான் வீடியோவில் இருக்கும். என்னென்ன கஷ்டம் வரணும், டிரைவர் லைஃபாக இருக்கா, என்னென்ன ஃபேஸ் பண்ணணுமோ சகலதுமே A to Z நம்மளோட வீடியோவில் அந்த ஒரு நாள் நடக்கிற கிளிப்புகளை அப்படியே அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அவ்வளோதான். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு இந்த வீடியோக்கள் இந்த கண்டென்ட்டுகளை எப்படி மேக் பண்ணுறேன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாரும் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ கூட தெரியலை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க, இப்போ வர பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் இப்படி எடுங்க, இந்த விதத்தில் எடுங்க, இப்படி சொல்லுங்கள். இல்லாட்டி என்ன சொல்கிறது, வீடியோவிலே வாய்ஸை கொடுங்க. வீடியோவிலே வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு என்ன சொல்கிற ஃபுல்லாக இறைச்சலாக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் ஃபுல்லாக இறைச்சலாக இருக்கேன். டைக்கில் தான் வீடியோ கிளிப்புகள் எடுத்து போட்டு தான் அதுக்கு தான் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய நிலவரத்தில் இருக்கிறேன். பாவம் ஃப்யூச்சரில் எதுவும் மைக்குகள் வாங்கக்கூடிய மாதிரிக்கு வசதிகள் வந்துருந்தா கட்டாயம் மைக்குகளை வாங்கி அதுக்கேற்ற மாதிரிக்கு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோப்ரஸும் உங்களுக்கு உங்களோட சைட்டில் இருக்க ஒப்பீனியன், உங்களோட சைட்டில் இருக்க ஐடியாஸுகளையும் சொல்லுங்கள். அதுகளையும் நான் இந்த வீடியோவில் வீடியோ மேக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரிக்கு நான் நீங்கள் சொல்கிறதுகளையும் ஆட் பண்ணி செஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். தற்சமயம் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 18லேருந்து ஒரு 20 ட்ரிப் ஓடி இருக்கோம்னு நினைக்கிறேன். காலையில் 8:20 ஈவினிங் 6:30 மட்டும். இடைக்குள்ள சாப்பாடு டைம் பிரேக் ஒரு 2 மணித்தியானம் 2 ஹவர்ஸ் டெய்லி 2 ஹவர்ஸ் பிரேக் எடுத்துருவேன் நான் எப்படியுமே. ஏன்டா ஃபுல் டைம் அந்த முக்கியமாக அந்த ஒரு 1 மணிலேருந்து 2 மணி 2:30 3 மணி அந்த டைமுக்குள்ளே
அந்த டைமில் கூட ஓட்டங்கள் வரும், அந்த டைமில் ஓட்டங்கள் வரும். அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி வெயிலும் அடிக்கும், அந்த டைமில் ஓடிக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த டைமில் கட்டாயம் லஞ்ச் பிரேக் மாதிரி அதை ஒரு பிரேக்காகவே எடுத்துருவேன். ஸோ அப்படி பார்க்கல காலையில் 8:30 இரவு 6:30 மட்டும் இடைக்கில் 2 மணி பிரேக் போக ஒரு 8 மணி தேலம். இந்த 8 மணி தேலத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு கொஞ்சம் ஓட்டங்கள் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது, நீட்டாக தான் இருந்தது, சிக்கல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு ஓட்டத்துக்கும் இடையில் நிறைய கேப் வருது. என்ன காரணம் வேண்டாம், இப்போ யூடியூப்புக்கு ஒரு அல்கோரிதம் இருக்குது, ஃபேஸ்புக்கு ஒரு அல்கோரிதம் இருக்குது, பிக்மிக்கு அதே மாதிரி பிக்மிக்கும் ஒரு அல்கோரிதம் ஒன்று இருக்குது. என்னென்னா நான் கணநாளாக ஓடாம்பிட்டு போட்டு திருப்ப ஓடைக்கல, அந்த டைமில் கணநாள் ஓடாம்பிட்டு லாங் பிரேக் கொண்டு எடுத்து போட்டு நாங்கள் ஓடைக்கல என்ன சொல்கிறோம், அவ்வளோ நாள் ஆப் ஆஃப்லைன் இருந்தபடியே எங்களுக்கு ஓட்டம் வராது, ஓட்டங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இது சம்மந்தமாக எல்லாமே பிக்மி ஏட்டுன்னு சொல்கிற வீடியோவில் ஃபுல்லாக கதைச்சிருக்கோம். பிக்மியில் சம்மந்தமான ஃபுல் வீடியோவுமே பிக்மின்னா இப்படித்தான் அதை பார்த்து போட்டு ஓடுற ஆக்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காத ஆக்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அதனால தான் எனக்கு இவ்வளோ நாள் ஓடாமல் இருக்க, அப்படி தான் ஒரு சரியான பிரேக் வருது. ஒரு ஓட்டத்துக்கு முடியல முதல்ல எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அடுத்த ஓட்டம் தந்துடுவாங்க. இப்போ எனக்கு ஒரு 20-25 நிமிஷம் கூட ஆகுது ஒரு ஓட்டத்துக்கும். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓட்டத்துக்காகவே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணான் ஒரு ஓட்டம். அதுக்கப்புறம் 3/4 மணி நேரத்துக்கு பிறகு தந்த ஓட்டம் கூட ஒரு 230 ஓட்டம் தான். 230 ஓட்டத்துக்கு தான் 3/4 மணி நேரம் கழித்து தந்தவங்க. அது என்ன சொல்கிறேன், நாங்கள் ஓடும்போது ஃப்ளூவெண்ட்டாக டே பை டேயாக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஓட்டங்கள் சரி ஓடிடணும். ஓடாமல் போட்டு நாங்கள் இருந்து போட்டு அடுத்த நாள் ஓடுவோமா இருந்தால் ஓட்டம் தர மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரேட்டிங்களையும் எடுத்துக்கொள்ளணும். ரேட்டிங்கள் எப்படி ப்ரோ எடுக்கிறேன்டா, நீங்கள் ஏற்றுற கஸ்டமர்கள்ட்ட, அதாவது பிக்மி புக் பண்ணுறாங்கள்ட்ட பிக்மி இறங்கி போட்டு அவங்கள்ட்ட கேஷ் வாங்குறதுக்கு முன்னே நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அக்கா இப்படித்தான் அண்ணா இப்படித்தான் இருக்கா, ரேட்டிங்கை போட்டு விடுங்க, ரேட்டிங்கை போட்டால் தான் உங்களுக்கு கூட விட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் நடக்கிறது சொன்னீங்கன்னா அவங்க போட்டு விடுவாங்க. பெரும்பாலான ஆட்கள் போடுவாங்க, நிறைய பேர் மறந்துடுவாங்க. இப்படி மறக்கிற ஆட்களுக்கு நீங்கள் சொல்லி ஞாபகப்படுத்தி விடுங்கன்னா கட்டாயம் போடுவாங்க. இப்படி சொல்லியும் கண பேர் போட மாட்டாங்க. அப்படி ஒரு 18 ஓட்டம் 10 ஓட்டம் 20 ஓட்டம் ஓடுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 ஓட்டம் ஓடுறீங்கன்னா நீங்கள் ஒரு 20 பேர்கிட்டையுமே சொன்னீங்கன்னா இந்த 20 பேர்லையும் சொன்னாலும் கூட ஒரு 8லேருந்து ஒரு 9 பேர் தான் போடுவாங்க ரேட்டிங். சில வேலை அந்த 8லேருந்து 9 ரேட்டிங்கும் குறையலாம் கூடலாம், அதுபடி தான் ரேட்டிங் போடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி கேட்டு கட்டாயம் ரேட்டிங்கெல்லாம் கூட்டி வச்சுக்கொள்ளுங்க. ரேட்டிங்கல் கூட்டி வச்சு கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஓட்டம் அடிக்கிற வீதம் கூடவாக இருக்கும். அதாவது ரைட் வாடுறது உங்களுக்கு அந்த ட்ரிப்புகள் புக் பண்ணும்போது பேசஞ்சர் வால் புக் பண்ணுறேன்டா அந்த புக் பண்ணுறது உங்களுக்கு கூட ரேட்டிங் இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அடித்து போட்டு தான் உங்களுக்கு அடுத்த ரேட்டிங் உள்ள ஆளுக்கு அடுத்து அடிக்கும். அப்படின்றதுல உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிப்புகளை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட ட்ரிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரேட்டிங்கில் கொஞ்சம் குறைவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று அடிக்கும். ஆனால் அந்த ட்ரிப்பை நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த ட்ரிப்பை நீங்கள் பிக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த ட்ரிப் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்டா உங்களுக்கு ஒரு மில்லி செகண்டுக்கு 3க்கோ இல்லாட்டி ஒரு 2-3 மில்லி செகண்டுக்கு 3க்கோ உங்களோட கூட ரேட்டிங் உள்ள ஒரு ஆளுக்கு அந்த ட்ரிப் அடிச்சிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ட்ரிப்பை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு நீங்கள் அக்செப்ட் பண்ணினாலும் இந்த ட்ரிப் வாஸ் ஆல்ரெடி அக்செப்டட்னு தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ரேட்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இதுக்குள்ளே வரப்போறீங்கண்டா அப்படி தான் நண்பா. இன்றைக்கு அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி ஓடியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரிப் கிட்ட ஓடிருக்கேன். நான் 20 ட்ரிப்பும் ஓடி நேற்றைய அளவுக்கு கிட்ட வரலை. நேற்றையோட ஒரு கொஞ்சம் குறைவு தான். என்ன சொல்கிறது, அவ்வளோ இதெல்லாம் குறைவு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட குறைஞ்சி தான் வந்திருக்கு. அது எவ்வளோ வந்திருக்குன்னு வீடியோ எண்ணில் பார்க்க உங்களுக்கு தெரியும். 1000 ரூபாயில் ஒரு 800 சம்திங் இன்னும் குறைஞ்சி தான் வந்திருக்கு. என்ன பிரச்சனைனா நம்ம அந்த ஆக்சிடென்ட் பட்டு கிடைக்கல, அந்த லாங் பிரேக் கொண்டு எடுத்தனாங்கல்ல, கிட்டத்தட்ட அதில் ஒரு 15 நாளுக்கிட்ட போயிட்டு அந்த லாங் பிரேக் எடுத்தபடியே தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வருது. இல்லாட்டிக்கு இப்படி இருக்காது. ஸோ அதான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி ஓடியாச்சு. உங்களுக்கும் வேறு ஐடியா இருக்குது ப்ரோ, நீங்கள் வீடியோவை இப்படி மேக் பண்ணுங்கள் ப்ரோ, அப்போ தான் ப்ரோ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இன்னும் கொஞ்சம் வீடியோவில் இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும்போது நான் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு வீடியோக்களை மேக் பண்ணுறேன். அதான் நண்பா, எல்லோரும் கட்டாயம் ஓடுறாக்கெல்லாம் சேஃபாக ஓடுங்க, செக்யூராக ஓடுங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒன்றாலும் உங்களுக்கு ஒப்பனாண்டா வரால் எப்படி வருவார்னு தெரியாது.